ராஜபாளையம் தனியார் நிதி நிறுவனத்தில் போலி நகைகளை அடகு வைக்க வந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், திமுக நிர்வாகி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசி சாலையில் தனியார் நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு பணிபுரியும் மேலாளர் பாப்பாத்தி என்பவரும், ராஜபாளையம் குமார் ஆர்ட்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் குமரேசன் என்பவரும் நண்பர்களாக பழகியுள்ளனர். தேவராயன்பட்டியில் உள்ள அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் குமரேசன் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் தனியார் நிறுவனத்திற்கு தொலைபேசியில் பேசிய குமரேசன் தனது நண்பர்கள் நகையை அடகு வைக்க வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க கூறியுள்ளார். அதன்படி 4 நபர்கள் வந்த நகையை அடகு வைக்கும்படி கூறி நகையை கொடுத்தனர். அதனை பரிசோதித்த போது அவை அனைத்தும் போலி நகைகள் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து ராஜபாளையத்தை சேர்ந்த குமரேசன், சுதர்சன், கார்டன் பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன், சேத்துக்குழி பகுதியை சேர்ந்த திமுக மருத்துவர் துணை அமைப்பாளர் சதீஷ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. அத்துடன் அருப்புக்கோட்டை சபாஷ்புரம் பகுதியை சேர்ந்த சோனைமுத்து இவர்களுக்கு உடந்தையாக இருந்த ராஜபாளையத்தை சேர்ந்த கூட்டுறவு வீட்டு வசதி வாரிய செயலாளர் சண்முகநாதன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது.